இசைப்பிரியர்களுக்கு வணக்கம். நாம் அன்றாடம் நமக்கு மனதுக்கு பிடித்தமான பாடல்களை பாடியோ மனதில் நின்றியோ மகிழ்ச்சியை உணர்கின்றோம். அநேக பாடல்கள் இருப்பது பற்றி நாம் ஏற்கனவே அறிகின்றோம். ஒவ்வொரு பாடலும் ஒவ்வொரு விதமான ரசத்தை தாங்கியிருப்பதாகவும் கூறுகின்றோம். இதெல்லாம் திரும்ப திரும்ப சொல்வதாகவே தோன்றலாம். இவ்வாறு ஒரு குறிப்பிட்ட வகையான இனிமையை குறிப்பிட்ட வகையான சூழலுக்கு உகந்ததாக அந்த பாடல்கள் அமைந்திருப்பது மிக பொருத்தமாக இருப்பதாக நாம் முதலில் உணர்கின்றோம். அதற்கு பிறகு அதன் இனிமையை மனதை ஏற்றுக்கொண்டு அவ்வப்போது அந்த பாடல்களில் மனம் லயித்து பாடுவதை நாம் இசைப்பிரியர்களாக இசையை ஒரு அடிப்படையாக நமக்கு உதவியாக வைத்துக் கொண்டு ஓட்டுகின்றோம். இவ்வளவு விவரங்கள் சொல்லிக்கொண்டே செல்லலாம். என்றால் இசை பித்து அல்லது இசை மனம் என்று சொல்லக்கூடிய வகையில் மனதை இந்த இசையானது ஆக்கிரமித்து இசையமைப்பாளர்களாகவோ இசை பிரியர்களாகவோ மாற்றி உலகம் காணப்படுகிறது என்பவற்றையெல்லாம் நாம் கூறலாம். இவ்வாறு பார்க்கும்போது ஒவ்வொரு இசையமைப்பாளரும் அவரவருக்கான சிறப்பான தன்மையை கொண்டே பாடல்களை இசையமைத்துள்ளார்கள். அது எல்லோராலும் மனதிற்கு பிடித்ததாக எண்ணப்பட்டு அவர்கள் பாராட்டப்படுகிறார்கள். இவ்வாறு நமக்கு பழங்காலம் தொட்டு பாடல்கள் பார்க்கும்போது பழங்காலத்தில் வந்த பாடல்கள் குறைவான எண்ணிக்கையில் இருந்ததனாலும் அவை அவ்வப்போது ரேடியோக்களில் அல்லது கல்யாணம் கச்சேரிகளில் ஒலிபெருக்கிகளில் ஒளிபரப்பப்பட்டதன் போது கேட்டதை வாய்ப்புகள் அதிகமாக உணர்ந்து அந்த பாடல்கள் மிக ஃபெமிலியராக நாம் உணர்கின்றோம். தற்காலத்தில் ஒலிபெருக்கிகளில் அவ்வப்போது கேட்பது என்பதை விட யூடியூப் மற்ற இம்மாதிரியான வாய்ப்புகளில் தான் பாடல்களை கேட்கின்றோம். அவ்வாறு நேரத்தை கணக்கில் கொண்டு பாடல் கேட்பதற்காக என்று ஒதுக்கி அந்த பாடல்களை பிரபல்யமானதாக நாம் உணர்வதற்கான நேரம் இல்லை. காலம் விரைவான காலமாக உள்ளது, எல்லாமே விரைவு. ஆகவே இந்த பாடல்கள் பரிச்சயமாவதற்கான காலம் போதவில்லை. ஆகவே இந்த இனிமையை கருதி பார்க்கும்போது புதுமையாக சமீபத்தில் வந்த பாடல்களை திரும்ப திரும்ப கேட்காமையினால் அது பற்றி அவ்வளவு விளக்க முடியவில்லை. ஆகவே நாம் ஆரம்பத்தில் இந்த இனிமைக்காக படைக்கப்பட்ட பாடல்களை வெவ்வேறு இசையமைப்பாளர்களால் தரப்பட்ட பாடல்களை பார்க்கும்போது ஒரு குறிப்பிட்ட வகையான இனிமையை அவர்கள் தெளிவாக காட்டின. அவற்றை நாம் இன்றளவிலும் மறக்க முடியாமல் மனதில் அந்த பாடல்களை ஓட்டிக்கொண்டே உள்ளோம். ஆகவே அந்த இசையின் இனிமையை எந்த மனம் உணர்கின்றதோ அந்த மனம் அந்த பாடலை விட்டு விலக முடியாது என்பதை எல்லாம் தெளிவாக நாம் அறிகின்றோம். இவ்வாறு ஒரு சில பாடல்கள் ஏதோ ஒரு வகையில் ஒன்றோடொன்று எளிதாக இணைகின்றன என்று அறியலாம், அல்லது ஒன்றுக்கொன்று பொருந்துகின்றன என்று அறியலாம். இவ்வாறு பாடல்கள் ஒரு குறிப்பிட்ட வகையான பாடல்கள் ஏதோ ஒரு வகையில் அவற்றிற்கு இடையில் உள்ள உறவை கொண்டிருப்பதை நாம் அறிய வரும்போது நிச்சயமாக அதற்கு ஒரு ஏதோ ஒரு அடிப்படை உள்ளது என்பதை பற்றி நாம் தெரிந்து கொள்ள முடியும். இவ்வாறாக இன்று ஒரு சில குறிப்பிட்ட ரசத்தை தாங்கியுள்ள அல்லது செவிக்கு ஒரே மாதிரியான இனிமையை தரக்கூடிய பாடல்களாக எந்த பாடல்கள் காணப்படுகின்றன என்ற ஒரு தேடலை வைத்து அந்த பாடல்களை முதலில் இசைத்து பார்ப்போம். பிறகு அந்த இசையில் அந்த குறிப்பிட்ட இனிமைக்கு என்ன காரணமாக இருக்கலாம் என்பது பற்றி நாம் பார்ப்போம். ஆகவே இன்றைய இந்த வீடியோவில் நாம் இந்த இசை குறிப்பிட்ட சில பாடல்களை சில பகுதிகளை, முழு பாடலும் அல்ல, சில பகுதிகளை இசைத்து பார்த்து அதே மாதிரி மற்ற பாடல்கள் எந்த பகுதியில் உள்ளன என்பது பற்றி ஒப்பிட்டு பார்த்து அவற்றுக்கு இடையில் உள்ள பொருத்தம் பற்றி இன்று அறிய முயலுவோம். நாம் இசைத்து பார்க்கும்போது அது எந்தெந்த பாடல்கள் என்று தாங்கள் யூகிக்க முடியும். அது என்ன மாதிரியான இனிமையை தாங்கியுள்ளன என்பது பற்றியும் தாங்கள் பின்தொடர்ந்து பார்க்க முடியும். முதலில் பாடல்களுக்குள் சென்று குறிப்பிட்ட ஒரு சில பாடல்களை சென்று பார்ப்போம். அந்த பாடல்களை என்ன என்று யூகித்து பாருங்கள். பிறகு அது பற்றிய விவரங்களை டிஸ்கிரிப்ஷனில் பார்த்து கொண்டு இந்த பாடலை என்று தாங்கள் முடிவு செய்வதற்கு வாய்ப்பாக அமையும். இது ஒரு கட்டை சுருதியில் இசைப்பதற்கான முயற்சி. ஒரு கட்டை சுருதியில் என்பதனை முதலில் நாம் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். அதற்கு பிறகு தங்களுக்கு தெரியக்கூடிய இந்த சாவிகள் வரிசையை பார்த்து கொண்டு என்னென்ன பொத்தான்கள் நாம் உபயோகிக்கும் என்பதை பற்றி பின்பற்றிக் கொண்டால் அந்த பாடலின் அடிப்படை அமைப்பு என்ன என்பதை பற்றி புரிந்து கொள்ள முடியும். ஒரு கட்டை சுருதியில் முதல் வெள்ளைக்கட்டை,
இந்த சாவின் ஓட்டத்தில் ஏதோ ஒரு இனிமை நமக்கு கிடைக்கிறது. இந்த இனிமை தான் எல்லா பாடல்களிலும் வருமோ என்று எதிர்பார்ப்போம். சில பாடல்களை முதலில் இசைத்து பார்ப்போம். அதை என்னென்ன எந்த வகையில் இனிமையை காட்டுகின்றன என்பதை பற்றி பார்ப்போம்.
இங்கு நாம் இயல்பாக இசைத்து பார்த்த பாடல்கள் ஏதோ ஒரு தனித்துவமான இனிமையை கொண்டிருப்பதாக அறிகின்றோம். அந்த தனித்துவமான இனிமைக்கு காரணமான சாவிகளாக ஒருகட்டை சுருதியில் சொல்லியிருந்தோம். அது இந்த கரகரப்பிரியாவில் பிறக்கக்கூடிய ஒரு ராகம் பஞ்சமத்தை மட்டும் விடுவித்துள்ளது, பஞ்சமம் அல்லாத ராகம். அப்போ நிச்சயமாக இது ஒரு ஷாடவ ராகம். ஷாடவ சரி கம தனி ச சனி த மகரி ச சரி கம தனி ச என்று இவ்வாறு பஞ்சமத்தை விடுவித்து அதற்கான தனித்துவத்தை காட்டுகிறது. இது போலவே நாம் ஆரம்பத்தில் ஒரு ராகம் பார்த்துள்ளோம். ஆபோகி என்ற ஒரு ராகம் பார்த்தோம். கரகரப்பிரியாவின் குழந்தை ராகமாக முதலில் பார்த்தோம். அதனால் இதே மாதிரியான ஸ்வரங்களை வருகின்றன. ஆனால் அங்கு நிஷாதமும் கிடையாது. சரி கம தச சத மகரி ச என்று நிஷாதத்தையும் விடுவித்து அவ்வளவமாக அங்கு வந்ததை பார்த்தோம். ஏனென்றால் இந்த ஆபோகி ராகத்தினுடைய பாடல் ஓடிக்கொண்டிருக்கும் போது அது அப்படியே நிச்சயமாக இந்த ராகத்தில் இணைந்து கொள்ளலாம். இந்த ஷாடவ என்ற இந்த ராகம் அருமையான பாடல்களை தாங்கி வந்ததை நாம் இசைத்து பார்த்து உணர்ந்தோம். இந்த ராகம் ஸ்ரீரஞ்சனி என்று பெயரிடப்படுகிறது. இந்த ஸ்ரீரஞ்சனி ராகத்தில் அநேக பாடல்கள் சமீப காலம் வரையில் அநேக இசையமைப்பாளர்கள் இசையமைத்த பாடல்களை நாம் செவியால் உணர முடிகிறது. இம்மாதிரியாக இந்த ஸ்ரீரஞ்சனி என்ற ராகத்தில் நாம் பார்த்த பாடல்கள் வரிசையாக பட்டியலில் டிஸ்கிரிப்ஷனில் இதன் விவரங்களை தாங்கள் பார்த்து கொள்ளலாம். முதலாவதாக இசைத்த பாடல் அன்புல்லாத்தான் என்ற படத்தில் விஸ்வநாதன் அவர்கள் இசையில் வந்த பாடல் பாவை மலர் மொட்டு என்ற பாடல் முதலாவதாக இசைத்து பார்த்தோம். அதற்கடுத்து இரண்டாவதாக சந்திப்பு என்ற படத்தில் எம்.எஸ். விஸ்வநாதன் அவர்கள் இசையில் வார்த்தை நானடி கண்ணம்மா வர்ண மெட்டு நீதாண்டி செல்லம்மா என்ற பாடலை பார்த்தோம். மூன்றாவதாக சங்கர் கணேஷ் அவர்கள் இசையில் அம்மன் அருள் என்ற படத்தில் வந்த பாடலை அகிலமெல்லாம் விளங்கும் அம்மன் அருள் என்ற பாடலை கோடிட்டு காட்டினோம். அடுத்ததாக நான்காவதாக மன்மதலீலை என்ற படத்தில் எம்.எஸ். விஸ்வநாதன் அவர்கள் இசையில் வாணிஜெயராம் அம்மா பாடிய நாதம் என்னும் கோயிலிலே என்ற பாடல் இந்த ஸ்ரீரஞ்சனி ராகத்தில் அமைந்திருப்பதை உணர்ந்தோம். அடுத்ததாக பேர் சொல்ல ஒரு பிள்ளை என்ற படத்திலும் எம்.எஸ். விஸ்வநாதன் அவர்கள் இசையில் வந்த பாடல் கலைமகள் உறவும் திருமகள் வரவும் அவர்வர் விதிப்படி இறைவனின் பொறுப்பு என்ற ஒரு பாடலை இதே ராகத்தில் அமைத்திருந்தார் என்பதை அறிந்தோம். அடுத்ததாக சலங்கை ஒளி என்ற படத்தில் இளையராஜா அவர்கள் இசையில் வந்த பாடல் நாத வினோதங்கள் நடன சந்தோஷங்கள் தருமே என்ற சுகங்கள் தருமே என்ற பாடல் இந்த ராகத்தில் அமைந்துள்ளதை அறிந்தோம். அதனை அடுத்து செண்பகமே என்ற படத்தில் இளையராஜா அவர்கள் இசையில் வந்த பாடல் சாமி என் தாலிக்கொடி தந்திட வர வேணும் என்ற பாடல் இந்த ராகத்தில் அமைந்திருப்பதை நாம் அறிந்தோம். அடுத்ததாக ஒரு சின்ன ஜமீன் என்ற படத்தில் இளையராஜா அவர்கள் இசையமைத்த பாடல் மனோ பாடிய பாடல் ஒரு மந்தாரப்பு வந்தா மந்திரமா என்ற பாடல். இந்த பாடல்கள் எல்லாம் ஒரே மாதிரியான சாயலை காட்டுகின்றன, ஒரே மாதிரியான இனிமை காட்டுகின்றன. இவ்வாறு குறிப்பிட்ட சில பாடல்கள் ஒரு குறிப்பிட்ட வகையான இனிமையை தாங்கி வரக்கூடிய போது அது நிச்சயமாக ஏதோ அவற்றிற்கு இடையில் ஒரு பொருத்தம் உள்ளது என்று நாம் அறியக்கூடும். என்ன பொருத்தம்? ஒரே அடிப்படை ராகத்தில் அவைகள் அமைந்திருக்கக்கூடும். அதனில் குறிப்பாக பார்க்கும்போது இனிமைக்காக தற்காலிகமாக ஒரு சில அபஸ்வரங்கள் அங்கு சேர்ந்து அபஸ்வரம் ஆனால் இனிமையை கூட்டுவதாக அறிந்தோம். உதாரணமாக மந்தாரப்பு வந்தா மந்திரமா என்ற பாடலில் பஞ்சமம் சேர்க்கப்பட்டு வரும். பஞ்சமம் சேர்த்து விட்டால் கரகரப்பிரியா அந்த ஒரு இடத்தில் வந்ததற்காக இதனை ஒட்டுமொத்தமாக நாம் மாற்ற முடியாது. அது ஏனென்றால் பஞ்சமம் சேர்ந்ததனால் என்று நாம் யாரிடம் வியாக்கியானம் செய்யப்போவதில்லை. இது அடிப்படை அமைப்பு ஸ்ரீரஞ்சனி. அதனால் அங்கு இதற்கு பொருத்தமற்ற ஸ்வரங்கள் இனிமைக்காக சேர்க்கப்பட்டிருப்பதை பெரிதாக நாம் எடுத்துக்கொள்ள தேவையில்லை.
ஆகவே அன்பர்கள், இங்கு நாம் பார்த்த இந்த ஸ்வர கோர்வை தந்த ஒரு இனிமை தனித்துவமிக்கதாக காணப்படுகிறது. அப்போ இம்மாதிரியாக இனிமேல் ஒத்த ராகங்கள் என்ற தலைப்பில் நாம் இனிமேல் பாடல்களை தொகுத்து அதன் அடிப்படை அமைப்பு என்ன என்பதனை பற்றி பார்க்க முயலுவோம். ஆகவே அன்பர்கள், நாம் ஏற்கனவே கூறுவது போல நாம் இயல்பான முறையில் இந்த இனிமையை தேடல் வைப்பதற்காக ஹம்சுரா என்ற நமது சேனலில் இணைந்து கொண்டு லைக் செய்யுங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் வளருவோம். அடுத்த எபிசோடுகளில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.